1998 தி எக்ஸ் ஃபைல்ஸ் ஃபைட் த ஃபியூச்சர். FBI ஏஜென்ட்டான நம்ம ஹீரோ ஹீரோயினி FBI பில்டிங்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு நியூஸ் வருது. இவங்களும் செக் பண்ணா பாம்பு கிடைக்கல. ஆனா பக்கத்து பில்டிங்ல பாம்பு வச்சிருக்காங்க போல. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா வெடிக்கிறதை தடுக்க முடியல. ஒரு பக்கம் கவர்மெண்ட் தான் இந்த பாம்பை வச்சாங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. US கவர்மெண்ட் எதையோ மறைக்க பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பையன் ஏலியன் புதைக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாற்ற போன ரெஸ்கியூ டீமும் மாட்டிக்கிட்டாங்க. உடனே அங்க ஒரு லேப போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏலியனு மனிதனோட உடம்ப தின்னு அது வளர்ந்துகிட்டு இருக்கு. US கவர்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க ஏலியனு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க போல. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நம்ம ஹீரோ ஹீரோயினி கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையா போனாலும் படம் பெருமையா இருக்கு. பல இடங்களில் ட்விஸ்டை வச்சு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஏலியனை காட்டாம காட்டி வெறுப்பேத்துறாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ரசிக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் இருக்கு. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 7.2. தி எக்ஸ் ஃபைல்ஸ் ஃபைட் த ஃபியூச்சர் ஏலியன் 2001 எர்த் விசஸ் தி ஸ்பைடர். ஒரு ஆராய்ச்சி கூடத்துல செக்யூரிட்டி கார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சின்ன பசங்க மாதிரி கார்ட்டூனை படிச்சுக்கிட்டு அதுல வர சூப்பர் ஹீரோ மாதிரி நானும் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எதிர் வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கு. அவளை உஷார் பண்ண இவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி கூடத்துல சிலந்திகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க ஏற்பட்ட பிரச்சனையால அங்க சிலந்திகளுக்கு இருந்து எடுத்த அந்த மருந்தை இவர் இன்ஜெக்ஷனா போட்டுக்கிட்டாரு. அந்த நொடியில இருந்து இவரோட பாடியே சேஞ்ச் ஆகுது. இவருக்கு சூப்பர் பவரும் கிடைக்குது. இந்த பவரை வச்சுக்கிட்டு உள்ளூர்ல கலாட்டா பண்ணிக்கிட்டு ரவுடி பசங்களை போட்டு தள்ளுறாரு. ஒரு பக்கம் நடக்கிற கொலைகளை ஒரு போலீஸ்காரன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவால் இந்த சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம அது இவரை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு முழு சிலந்தி மனிதனாகவே மாறிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவர் ஹீரோவா அண்ட் வில்லனானு படத்தை முடிக்கிறாங்க. லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மொக்கா படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா படம் நல்லாவே இல்லை. IMDb ரேட்டிங் 4.3, நம்ம ரேட்டிங் 2.4. எர்த் விசஸ் தி ஸ்பைடர் சிலந்தி மனிதன் 2023 ரிலீஸ் ஆன 57 செகண்ட்ஸ். கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் நல்ல முறையில் எப்படி வாழ்வதுன்னு ஒரு பிசினஸ் மேனு சொல்லி கொடுக்குறாரு. அவரை எப்படியாவது இன்டர்வியூ எடுக்கணும்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் மேனை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அவரை காப்பாத்துறாரு. அப்போ இவருக்கு ஒரு மோதிரம் ஒண்ணு கிடைக்குது. அந்த மோதிரத்தை யூஸ் பண்ண 57 செகண்ட்ஸ் முன்னாடி போகலாம். அதை வச்சு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறாரு. அந்த மோதிரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறாரு. ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த மோதிரத்தால இவர் பண்ண போற தில்லாலங்கடி என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5. 57 செகண்ட்ஸ். பேராசை பிடித்த மனிதர்கள் 2023 ரிலீஸ் ஆன டிரான்ஸ்மிஷன். ராணுவ வீரரான நம்ம ஹீரோ ஒரு மிஷனை முடிக்க போன இடத்துல இவருக்கு குண்டடிப்பட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் பொண்டாட்டி பையன் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு பையனுக்கு தைரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இவரோட பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. அவளும் அவ பையனும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி இவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. பையன் மட்டும் தப்பிச்சிட்டான். பொண்டாட்டியை நினைச்சு மன உளைச்சல்ல இருக்காரு. நம்ம ஹீரோ ராணுவத்துல இருந்து ரிலீவ் ஆன பிறகு வேலை தேடிக்கிட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரோட பையன் திருட்டு போதை மருந்து கேஸ்ல மாட்டிக்கிறான். நீதிபதியும் பையனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ பையனை கண்டுக்கல. இவரோட பையன் குடிச்சிட்டு கார் ஓட்டி மாட்டிக்கிறான். அந்த காரோட ஓனர் ஒரு லாயரு. அவன் கேஸ் போடாம இருக்க டேமேஜ் ஆன காருக்கு பணம் கேட்கறான். இவரும் ஓகேன்னு சொல்லி இவரும் இவரோட மிலிட்டரி ஃப்ரெண்டும் ட்ரக் டீலிங் பண்றவங்களோட பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவரோட பையனும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லேக் அடின்னு அடிக்கிற படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5, நம்ம ரேட்டிங் 4.5. டிரான்ஸ்மிஷன் காந்தி மகான் 2024 ரிலீஸ் ஆன பெவர்லி ஹில்ஸ் காப் XLF. குற்றவாளியை பிடிக்கிறன்னு பேரில் பல இடங்களை நாஸ்தி பண்ணி பல்பு வாங்குறாரு நம்ம காமெடி ஹீரோ. ஒன்று நீ வேலையை விட்டுட்டு போ, இல்லை நான் வேலையை விட்டுட்டு போறேன்னு புலம்புறாரு இவரோட சீஃபு. ஒரு பக்கம் அட்வொகேட்டா இருக்கா இவரோட பொண்ணு. அவ ஒரு கேஸை கையில் எடுக்கிறா. அதனால இவளை கொலை பண்ண பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பொண்ணை காப்பாத்த கிளம்புறாரு. ஆனா டேடிக்கும் டாக்டருக்கும் ஆகவே ஆகாது. நம்ம ஹீரோ பொண்ணுக்கு உதவி பண்றேன்னு பேருல கிறுக்குத்தனமா பண்றாரு. இவரோட பொண்ணும் காண்டாகிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையை கண்டுபிடித்தார்களா இல்லையா, இதற்கு பின்னாடி இருக்கிற வில்லனை கண்டுபிடித்து தன்னோட மகளையும் காப்பாத்தினாரா இல்லையா, டேடியும் டாக்டரும் ஒன்னு சேர்ந்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 5. பெவர்லி ஹில்ஸ் காப் XLF. மக்களை காப்பாற்றுவதில் இவன் கோமாளி, மகளை காப்பாற்றுவதில் இவன் ஒரு காவலாளி.